Praise the holy name. நல்ல காலங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தி துதிகளை நாம் ஏறெடுப்போம். ஆமென். கைவிடாத தெய்வமே, உம்மை வழிநடத்துகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலங்களுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் பெண்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலங்களிலே உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க எங்களை கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த காலங்களிலே துதிப்போம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக தேவன் நடத்துகிற எல்லா வழிகள், அவருடைய வார்த்தைகள் ஆச்சரியமான அவருடைய வழிகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. செய்த நன்மைகள் ஏராளம். பாதுகாத்து வழி நடத்துகிறே, உடைய நன்மை செய்தீரே, கிருபை பாராட்டினீரே. உங்களுடைய தயவுக்கு நன்றி, உங்களுடைய இரக்கத்திற்கு நன்றி, உங்களுடைய வல்லமைக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலங்களிலே உம்மை ஆராதிக்கிறோம். குடும்பமாக, குடிகளாக அம்மாவை இணைந்த மக்கள் நன்றிகளை இந்த காலங்களிலே செலுத்துகிறோம். Thank you, Father. Thank you, Jesus. Thank you for your mercies. Thank you for your grace. உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு எல்லாவற்றுக்காக உங்களை துதிக்கிறோம். தகுதியில்லாத எங்களையும் வழி நடத்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், பாதுகாக்கிறேன். ஓ நன்றி அப்பா, நன்றி. நீ பெரியவர், மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற இந்த கனவுகளை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜோதிகள் பிதாவே, மகிமையின் பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்று காலை வாழ்வில் துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதியும். ஆமென். ஹல்லேலூயா. துதிகளை ஏற்றுக்கொள்ளும். தேங்க்யூ லார்ட். ஆமென். நாம் இணைந்து அங்கே ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதித்து கர்த்தருடைய வேதத்தை தியானித்து இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே என்று எல்லாரும் பாடி துதிப்போம்.
ஜெயமே. இந்த நல்ல காலங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். அவர் நம்மை விடுவிக்க உதவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் நம்மை விடுவிப்பான். ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பார்க்கவே பார்த்து என்று ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். இரண்டாவது கேட்டேன், நம்முடைய கூக்குரலை அவர் கேட்கிறார். மூன்றாவது அறிந்திருக்கிறேன் என்று இங்கே சொல்கிறார். I have seen, I have heard, I know their sorrows. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட சர்வ வல்லவர். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நம்முடைய பாட்டுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இரண்டாவது நம்மை கேட்கிறார். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். I have heard their cry. மூன்றாவது I know their sorrows. அவர்கள் படும் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் எப்படி பார்த்து கேட்டு தெரிந்தவர்களுக்காக என்ன செய்வார்? அவர் அமைதியாக இருக்க மாட்டார், கிரியை செய்வார். நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். The sevenfold actions of God after seeing His people. தெய்வம் தன்னுடைய ஜனங்களுடைய வேதனையை பார்த்த பிற்பாடு ஆண்டவருடைய கிரியைகள் அந்த குறிப்பிட்ட எழுத பகுதியிலே 3ஆம் அதிகாரத்தில் 7 விதமான கிரியைகளை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒன்று, அவர்களை நான் விடுதலை ஆக்குவேன். 8ஆம் வசனத்தில் உடனே சொல்கிறார், எகிப்தியர் கைக்கு நான் அவர்களை விடுதலை ஆக்கின உடனே இந்த அவர் God decides to deliver His people. நம்முடைய வாழ்வில் கூட நம்முடைய பக்தர்கள் பாடலை கற்று பார்க்கிறார், கேட்கிறார், ஜகத்தை கேட்கிறார். உடனடியாக நமக்கு அவர் உதவி செய்வார். அவரை நாம் விசுவாசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. We must have faith. We must believe that He can do. இந்த காலை நம்மை பார்க்கிறார், கேட்கிறார், அறிந்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் ஒன்று செய்யலையே, ஒரு நாள் ஜெபமணி கேட்கலையே என்று நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பார்க்கிறார், கேட்கிறார், அறிந்திருக்கிறார். இது காலை யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு குடும்பத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு நபரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒரு வாலிபர்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை கவனிக்கிறார், உங்கள் சத்தத்தை கேட்கிறார். நீங்கள் கடந்து வருகிற வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். விடுவிப்பார். முதலாவது நான் அவர்களை விடுதலை ஆக்குவேன். அதே யாத்திராகமம் 3:8 விடுதலை மட்டும் ஆக்கிவிடாமல் விசாலமான இடத்துக்கு அவரை கொண்டு வருவேன். I will bring them to the enlarged place. Enlarged place. அங்கே கொண்டு வருவதையும் ஆண்டவர் அங்கே இருக்கிற எதிரான மனிதர்களை எல்லாம் மாற்றி நமக்கு நல்ல பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாரணமான இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். அப்ப தேவன் நம்மை பார்க்கும் போது கிரியை செய்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்டு உடனே அவர் நமக்காக இறங்குகிறார். நமக்காக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை கர்த்தருடைய வல்லமை நமக்கு நேராக இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார். தேவனுடைய கூக்குரலை கேட்கிறார். நம்முடைய குடும்பத்துக்கு தேவன் செய்ய வேண்டியதை செய்வார், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். நம்முடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்காக நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். மூன்றாவது, உன்னோடு இருப்பேன். இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தா ஆண்டவர் உடனே காரியங்களை செய்கிறார். உன்னோடு இருப்பேன். 12ஆவது வசனத்தில் அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். 14ஆம் வசனத்திலையும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். 2 முறை மீண்டும் என்று சொல்லுகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருப்பேன், உன்னோடு இருப்பேன். பிறகு உன் சிறுமையை நீக்குவேன். 17ஆவது வசனம்,
எகிப்தின் சிறுமையிலிருந்தவரை நீக்கி விடுகிறார். I will take you out of your oppression. உங்கள் சிறுமையிலிருந்து உங்களை வெளியே தூக்கி எடுப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது 20ஆம் வசனத்திலே எகிப்தின் நடுவே அற்புதங்களை செய்து, நீங்கள் வானிடத்தில் மற்றவர்கள் நடுவில் அற்புதங்களை செய்து உங்களுடைய வழி நடத்துவேன். 21வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், நீங்கள் வெறுமையாய் போவதில்லை, வெறுமையாய் போவதில்லை. ஆண்டவர் நம்மை ஜெபத்தை கேட்டு வெறுமையாக விடமாட்டார், அனாதையாக விடமாட்டார், ஒன்றுமில்லாமல் விட்டுவிட மாட்டார். அதே 21 உங்களுக்கு தயவு கிடைக்கப்படுகிறது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியர் கண்களில் தயவு கிடைத்தது. இன்று காலை தேவன் வாக்கின்படி செய்வாராக. தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், பார்த்தார், கேட்கிறார், அவர் கிரியை செய்வார். எகிப்தியர் கேட்கிற விடுதலை ஆக்குவார், விசாலமான இடத்தில் கொண்டு வருவார், நம்மோடவர் இருப்பார். ஆமே, நம் இயேசு நல்லவர். ஆமே, இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து, இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருக்கிறேன் என்றார். அந்த இயேசு நம்மோடு இருக்கின்றார். ஆமே, நாம் அவருடைய நாமத்தை மையப்படுத்திக் கொண்டே இருப்போம், அவருடைய நாமத்தை வைத்துக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆமே, ஆச்சரியமான தேவன். இப்படி தேவன் அவர்களை நடத்தும் போது இன்னும் 3 வித காரியங்களை சொல்லுகிறார். நான் அவர்களை இப்படி நடத்தும் போது நீங்கள் போய் இப்படி செய்ய போகிறீர்கள். 12 வசனத்தில் தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செய்வீர்கள், நான் அனுப்பினேன் என்பதற்கு ஒரு அடையாளம் தெரியணும் அப்படின்றார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நன்மைகளை பெற்றவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள், துதித்துக் கொண்டே இருப்பார்கள். தேவன் தான் இதை செய்தார் என்பதற்கு அடையாளத்தை கர்த்தர் காண்பிப்பார். இன்று காலை தேவன் போன்ற பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். உன்னை பார்க்கவே பார்த்து உன் சத்தத்தை கேட்டு உன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன், விடுவி, உன்னுடைய பயங்கரமான சூழலில் விடுவிப்பேன், வியாதியில் விடுவிப்பேன், கடன் தலையில் விடுவிப்பேன். நாம் அவரை நோக்கி பார்த்தால் போதும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தால் போதும். ஆண்டவர் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவருடைய வீட்டில் விசுவாசம் வைத்தால் போதும். நீ விசுவாசிக்கிறாயா என்றுதான் இயேசு அடிக்கடி கேட்கிறதை பார்க்கிறோம். உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்றுதான் சொல்கிறார். இன்று காலை தேவன் எகிப்தியரின் கைக்கு நம்மை விடுதலை ஆக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எகிப்தியர் வியாதியோ, போராட்டமோ, கடற்கொள்ளையோ, பிரச்சனைகளோ, நமக்கு கிடைக்கப்படாத ஆசீர்வாதமோ வேண்டும். இந்த காரியத்தில் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஆகவே தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இப்படி செய்வதற்கு காரணம் என்ன? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரா, அதை நிரூபிப்பார். நம்முடைய வாழ்வில் தேவன் இருக்கிறார், தேவன் நம்மை நடத்துகிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவர் நிரூபித்தார். உங்கள் குடும்பத்தில் தேவன் தம்முடைய வளர்ந்து செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தை பார்க்கிறார், உங்கள் குடும்பத்தின் சத்தத்தை கேட்கிறார், உங்கள் குடும்பத்தின் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். என்று காலை தேவன் தம்முடைய வல்லமையை வழங்க செய்வார். இந்த நாள் தேவனுடைய அற்புதத்தின் நாளாய் மாறுவதாக, தேவனுடைய அதிசயங்களின் நாளாய் மாறுவதாக, தேவனங்களை பாதுகாக்கிற வழி நடத்துகிற நாளாய் மாறுவதாக. இந்த நாளில் நம்முடைய வேலைகள், துறையில், நம்முடைய அலைச்சல்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்து நான் இதை கேட்டு அதை அறிந்து நான் அவருடைய விடுதலையாக்க முடியாது வந்திருக்கிறேன். தேவன் விடுதலையாக்க தேவன் விடுதலையாக்குவதற்கு மோசையை பயன்படுத்துகிறார். இன்று காலை உங்களுக்கும் தேவன் உங்களை விடுதலையாக்க அவனை பயன்படுத்துவார். யாரையாவது அனுப்புவார். அற்புதம் நடக்கும். He will send somebody, he will send some helps, he will send his angels. தூதர்களை அனுப்பி விடுதலையாக்குகிறார். தம்முடைய ஊழியர்களை அனுப்புகிறார். வார்த்தையினுடைய தேவன் செய்கிறார்.
நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இன்று காலை நான் உன்னை பார்த்து நான் உன்னை சத்தத்தை கேட்கவே கேட்டு உன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன். உன்னை விடுதலையாக்குவேன், சாதமான இடத்திற்கு கொண்டு வருவேன், உன்னோடு இருப்பேன், உன் சிறுமையை நீக்குவேன், அன்று எகிப்தின் நடுவே அற்புதங்களை செய்வேன், உனக்கு தயவு அளிக்க பண்ணி நீ வெறுமையாய் போகாதபடி செய்வேன் என்று சொல்றார். எல்லா கடனை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். அந்த இடங்களில் இணைந்திருக்கிறது விசுவாசிக்கலாம். இந்த வார்த்தையுடைய நிறைவேறி பலிப்பதாக ஆகவே இயேசுவின் நாமத்திலிருந்து அவர்களுடைய எல்லா பாடுகள் வேதனைகள் மாறுவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்ற நான் முழுவதுங்களை வழி நடத்தும். போக்கில் வருத்தங்களோடு கூட இரும், வேலையிலே கூட இரும், பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. தீமைகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாப்பீராக. ஆமென். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த காலையுடைய மகிமையின் பிரசன்னம், உடைய வல்லமையின் பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. நீர் எங்கள் மகிமையின் ஆண்டவர், நீர் எங்கள் மகிமையின் தேவன், எங்கள் வல்லமையின் தேவன், எங்களை பார்க்கிறவர், எங்களை அறிந்திருக்கிறவர், சூழலையை பார்த்து அதன்படி எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர் அல்லவா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா நண்பர்களுக்கு நன்றிகளை செலுத்தி தெரிவித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் ஜெபமோடி கேட்டுக்கொண்டிருக்கிறார். எல்லாருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆனால் இப்பொழுது இணைந்து தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சத்தத்தை கேட்கும் போது உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்படுகிறது, ஜெபம் புறப்படுகிறது. கர்த்தர் அதை கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய அன்பிற்காக நன்றி. How much love you have on us, Lord. எங்கள் மேல் வைத்திருக்கிற விலையேறப்பட்ட அன்பு. இந்த பாடலோடு இணைந்து கற்பாடி கத்தரை மைமைப்படுத்துவோம். அன்பனே, மகா அன்பனே, உங்கள் அன்பாலே என்னை வென்றாய், உன்னுடைய அன்பினால் என்னை நிரப்போம் அப்பா என்று சொல்லி கேட்போம். எல்லாரும் இணைந்து அன்பனே என்னை வேண்டாயே, தேவ
ஆராதனை நல்ல காலங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த தேவனமாக பேசியிருக்கிறார். தேவன் நடத்தி இருக்கிறார். ஆலோசனைகளை தந்திருக்கிறார். பெரிய காரியங்களை நாம் காணப்போகிறோம். கடுமையான காரியங்களை காணப்போகிறோம். சத்து நம்ம அழைத்துவிட முடியாது. இந்த காலம் அழைத்துவிட முடியாது. போராட்டங்கள் நம்மை ஓவர்கம் பண்ண முடியாது. ஜெயத்தை கற்றுக் கொடுப்பார். ஸ்தோத்திரமாக இந்த காலங்களுக்காக நன்றி. அங்காங்க எனக்கு ஜீவிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த மகிமை நாம் நிரப்போம். விடுதலை ஆக்கும் கடன் தொல்லை போராட்டம் வியாதி பிரச்சனை விடுதலை ஆக்குவீராக. விசாலமான இடத்திற்கு கொண்டு வருவீராக. எங்களோடு இருப்பேன் என்று வாக்குப்படுகிறீர்களே. ஒவ்வொரு குடும்பத்தோடு பிரசனம் உங்களுடைய மகிமை இருக்கட்டும். கருத்திரம் சிறுமையெல்லாம் நீங்கட்டும். அற்புதங்களை செய்யும். பெருமையாகி போவதில்லை. தயவழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னீரே செய்யும். அப்பா இணைந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்கு மனம் இறங்கும். ஊழியர்களுக்கு மனம் இறங்கும். ஊழிய குடும்பங்களுக்கு மனம் இறங்கும். வினோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். நம்முடைய வல்லமை விளங்க செய்வதற்காக கோடானகோடி ஸ்தோத்திரம். நீர் மகிமை இதாவே மக்கள் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இடத்தில் இவைகளை மன்றாடுகிறோம். அப்படியே செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.